அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக தலைவலி எதனால் வருகின்றது, அந்த தலைவலியை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து தலைவலியை போக்க முடியும் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது இந்த மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள்: காட்டு முருங்கை இலை ஒரு பிடி, மிளகு 10, திப்பிலி 10, அதிமதுரம் ஒரு சிறிய துண்டு, தனியா அரை தேக்கரண்டி, தேவையான அளவிற்கு பனைவெல்லம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி நீரை எடுத்து லேசாக சூடேற்றவும். இப்பொழுது காட்டு முருங்கை இலை ஒரு பிடி சேர்க்கவும். இப்பொழுது தனியா, மிளகு, திப்பிலி மற்றும் அதிமதுரம் இவற்றை 1-2 இடித்து சேர்க்கவும். இந்த தீநீரை நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். 200 மில்லிக்கு 50 மில்லி வரும் வரை நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். நாம் சேர்த்துள்ள முருங்கை இலையின் சத்துக்கள் அந்த தீநீரில் நன்றாக இறங்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தீநீரானது அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளதாக இருக்கும். இப்பொழுது தேவையான அளவிற்கு பனைவெல்லம் சேர்க்கவும். இந்த தீநீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். ஒற்றை தலைவலி, சாதாரண தலைவலி, பசியின்மையால் வரக்கூடிய தலைவலி, மலச்சிக்கலால் வரக்கூடிய தலைவலி, மனப்பதற்றத்தால் வரக்கூடிய தலைவலி போன்ற எந்த தலைவலியாக இருந்தாலும் அந்த தலைவலியை போக்கக்கூடிய தன்மை இந்த தீநீருக்கு உண்டு. இந்த தீநீரை காலை மாலை இரு வேளையும் உணவிற்கு முன்பாக 50 மில்லி அளவிற்கு குடித்து வரும்போது உடல் உறுப்புகள் பழுதடைந்தால் அந்த பழுதை சரி செய்யும், இரத்த ஓட்டத்தை சீராக்கும், உடல் உஷ்ணத்தை குறைக்கும், மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை சமன் செய்யும், தலைவலி வராமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த மருந்திற்கு உண்டு. தலைவலியால் துன்பப்படுபவர்கள் இந்த மருந்தை காலை மாலை உணவிற்கு முன்பாக 50 மில்லி அளவிற்கு சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு நோயை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று சிறு குழந்தைகள் எதனால் உயரம் வளராமல் இருக்கிறார்கள், அந்த குழந்தைகளை உயரமாக வளர வைப்பதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்று இன்று பார்க்க இருக்கிறோம். பிறந்த குழந்தையின் உயரம் 48 சென்டிமீட்டர் முதல் 50 சென்டிமீட்டர் வரை இருக்கும். சிறு குழந்தைகள் 2 வயதிற்குள்ளாக அந்த குழந்தையின் உடல் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, முதுகெலும்பு வளர்ச்சி இவற்றையெல்லாம் தீர்மானிப்பது அக்குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலும் ஊட்டச்சத்தும் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. சாதாரணமாக குழந்தைகள் நன்றாக வளர்வதற்கு ஊட்டச்சத்து அவசியம் தேவை. சில ஆண் குழந்தைகள் 10 வயதிற்குள் வளராமல் இருந்து 10 வயதிற்கு மேல் வளருவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் பெண் குழந்தைகள் 8 வயது முதல் 15 வயதிற்குள் நன்றாக வளர்ந்து விடுவார்கள். இந்த குழந்தைகள் நன்றாக வளர்வதற்கு தாய் கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலும் ஊட்டச்சத்தும் மிக முக்கியமானதாக இருக்கின்றன. தாயின் கருவறையில் இருக்கக்கூடிய சிசுவுக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து தாயின் மூலமாக கிடைக்கின்றன. தாய் உண்ணக்கூடிய உணவிலிருந்து இரும்பு சத்து, ஃபோலிக் அமிலச்சத்து போன்ற சத்துக்களை ஈர்த்து அந்த சிசுவானது நன்றாக வளர்ச்சி அடைகின்றன. சிசுவின் மூளை வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சி இவை நன்றாக வளர்வதற்கு ஃபோலிக் அமிலச்சத்து மிக முக்கியமானதாகும். சிசுவின் வளர்ச்சிக்கு ஃபோலிக் அமிலச்சத்து அதிக அளவில் உதவி செய்கிறது. ஃபோலிக் அமிலச்சத்தை சிசுவின் நண்பன் என்றே சொல்லலாம். ஃபோலிக் அமிலச்சத்து குறைவாகும் பொழுது சிசுவிற்கு மூளை வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சி
போன்ற வளர்ச்சிகள் குறைவாகின்றன. ஆகையால் கர்ப்பிணி பெண்கள் வயிற்றில் இருக்கும் சிசு நன்றாக வளர்வதற்கு தாம் உண்ணக்கூடிய உணவில் இரும்புச்சத்து, ஃபோலிக் அமிலச்சத்து நிறைவாக கிடைக்குமாறு சாப்பிடும்போது அந்த சிசு நன்றாக வளர்ந்து குழந்தையாக பிறந்து எதிர்காலத்தில் அழகான தோற்றத்தை பெற்று வாழ்வதற்கு ஃபோலிக் அமிலச்சத்தும் ஊட்டச்சத்தும் அவசியம் தேவை. நம் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல குழந்தைகள் உயரம் குறைவாக இருந்தால் அந்த குழந்தைகளை நன்றாக விளையாட வைக்க வேண்டும். ஓடி விளையாடுவது, குதித்து விளையாடுவது, இவ்வாறு விளையாடும்பொழுது எலும்புகளுக்கு பலம் கிடைக்கும். திசுக்களும் நன்றாக வளர்ச்சி அடையும். திசுக்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுப்பதற்கு உண்ணக்கூடிய உணவில் தினசரி நாட்டு பசும்பால் தர வேண்டும், பேரிச்சம்பழம் தர வேண்டும், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, சாறை பருப்பு இவற்றை உணவோடு சேர்த்து கொடுக்கும் பொழுது உடலுக்கு தேவையான புரதச்சத்து, நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட், விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் எல்லா சத்துக்களும் கிடைக்கும் பொழுது எலும்பு வளர்ச்சி நன்றாக இருக்கும், மூளை வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். ஒரு குழந்தை நன்றாக வளர்வதற்கு ஊட்டச்சத்து அவசியம் தேவை. பொதுவாக மனிதர்கள் 20 வயதிற்குள் வளர வேண்டும். அந்த 20 வயதை கடந்த பிறகு வளர்ச்சி என்பது தடைப்பட்டுவிடும். மூளையில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் நன்றாக சுரக்கும்போது எலும்பு வளர்ச்சி, மூளை வளர்ச்சி நன்றாக இருக்கும். நம் உடல் வளர்வதற்கு தேவையான ஹார்மோன்கள் சுரக்கும்போது அந்த வளர்ச்சி நன்றாக இருக்கும். அந்த ஹார்மோன் சுரப்பானது 20 வயதிற்குள் சுரந்துவிடும். 20 வயதிற்கு மேல் சுரப்பது மிக கடினமாகும். அதனால்தான் மனிதர்கள் 20 வயது வரை நன்றாக வளர்கிறார்கள். அந்த 20 வயதை கடந்த பிறகு வளர்ச்சி என்பது குறைந்து விடுகிறது. ஆகையால் நாம் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல குழந்தைகளுக்கு சிறு வயதில் முதற்கொண்டே தினசரி ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை கொடுத்து வரும்போது அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் நன்றாக வளர்ந்து ஒரு அறிவாளியாகவும் ஒரு நல்ல அழகுள்ளவனாகவும் விளங்குவான். நம் குழந்தைகள் நன்றாக வளர்வதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்று இப்பொழுது பார்க்கலாம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் ஆளி விதை, பூசணி விதை, கருப்பு எள், நாட்டு பசும்பால், கொய்யா பழத்தின் விழுது, அதாவது கொய்யா பழத்தில் உள்ள விதைகளை நீக்கிவிட்டு மேல் தோலை மட்டும் விழுதாக்கி கொள்ள வேண்டும், மற்றும் தேன். இப்பொழுது இந்த மருந்து பொருட்களில் அடங்கியுள்ள மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். ஆளி செடியில் உள்ள இலை, பூ, காய், விதை, வேர் அனைத்து பாகங்களுமே அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. ஆளிப்பூவானது அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. சிறு குழந்தைகளுக்கு உடல் வளர்ச்சி குறைவாக இருக்கும்போது தயிர் பச்சடியில் இந்த ஆளிப்பூவை சிறிது தூவி கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு உடல் வளர்ச்சி நன்றாக இருக்கும். ஆண்களுக்கு தாதுபலம் குறைவாக இருக்கும்போது அமுக்கரா பொடி, ஆளிப்பூ இவற்றை நாட்டு பசும்பாலில் காய்ச்சி பருகி வரும்போது ஆண்களுக்கு தேவையான தாதுபலம் கிடைக்கும். ஆளி இலையானது உடல் உஷ்ணத்தை போக்கக்கூடியது, சிறுநீரை பெருக்கக்கூடிய தன்மையுடையது, சிறுநீரகத்தில் ஏற்பட்டுள்ள அடைப்பை சரி செய்யக்கூடியது. சிறுநீரகத்தில் நீரடைப்பு, கல்லடைப்பு ஏதேனும் இருந்தால் ஆளி இலை ஒரு பிடி, கீழாநெல்லி இலை ஒரு பிடி, மஞ்சள் கரிசாலை இலை ஒரு பிடி இவற்றை நன்றாக அரைத்து நெல்லிக்காய் அளவிற்கு உருண்டை செய்து கொண்டு அந்த உருண்டையை காலை, மதியம், இரவு 3 வேளையும் பசு மோரில் சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது சிறுநீரகத்தில் ஏற்பட்டுள்ள அடைப்பு சரியாகும், சிறுநீர் நன்றாக வெளியேறும். காமால நோயால் பாதிப்புடையவர்கள் இந்த மருந்தை சாப்பிட்டு பயனடையலாம். சிறுநீரக மண்டலத்தில் கல் தோன்றினால் அந்த கல்லை கரைப்பதற்கும் இந்த ஆளி இலை அதிக அளவில் பயன்படுகிறது. ஆளி இலை ஒரு பிடி, ஆணை நெரிஞ்சில் இலை ஒரு பிடி, ஆணை நெரிஞ்சில் முள் ஒரு பிடி இவற்றை நன்றாக அரைத்து மோரில் கலக்கி காலை, மதியம், இரவு என்று 3 வேளையும் 50 மில்லி அளவிற்கு சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது அந்த சிறுநீரக மண்டலத்தில் ஏற்பட்டுள்ள உப்பு படிவங்கள் மற்றும் கற்களை கரைத்து வெளியேற்றக்கூடியது.